வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பத்மஸ்ரீ சக்திவேல் அண்ணா மற்றும் டாக்டர் முருகநாதன் அண்ணா, KM சுப்பண்ணா, எங்களது ரோட்டரி கவர்னர் தனசேகர் உட்பட அனைத்து தலைவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும், தொழில் முனைவோரையும், ரொட்டேரியன் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கேன்சர் கேர் 100 கோடி ரூபா இதில் உருவாயிட்ருக்குன்னு. இதுக்கு பெரும் உழைப்பு டாக்டர் முருகான் சார் கொடுத்துட்ருக்காருங்கிறது தெரியும். அதுக்கு பின்னால் அண்ணன் சக்திவேல் அண்ணன் தான் இருக்கார். பெருந்தொகை அவர்னால தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மாற்றி அண்ணன் இருக்கார், எதற்கும் அஞ்சான்னு எங்கள் டாக்டர் வேலை பார்த்துருக்கார். சக்திவேல் அண்ணனுக்கு ஒரு சிறு கவிதை. பெயரிலேயே சக்தி கொண்டு பெரும் பொறுப்புகள் பல கண்டு நீதிவழி நின்று நித்தமும் உழைத்திடும் வித்தக மனிதர் ஈதலும் இசைபட வாழ்தலும் என்று வள்ளுவனின் வாக்கிற்கு வலு சேர்க்கும் வள்ளல் சாதித்து காட்ட சரித்திரம் படைக்க கடவுளால் அனுப்பப்பட்ட கற்பக விருட்சம் புற்றுநோய் எனும் கொடிய நோயை முற்றிலும் விரட்டியடிக்க இலவச மருத்துவமனையை இம்மண்ணில் அமைத்திட அயராது உழைத்திடும் அன்பு தன்பிக்கு துணையென நிற்கும் தூய மனிதரே, உங்கள் விரல் பட்டால் விறகு கூட வீணையாகிவிடும், உங்கள் குரல் கேட்டால் சருகு கூட சந்தன மரமாகிவிடும். உங்களை கௌரவிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். நன்றி சார். டாக்டர் முருகநாதன் அண்ணா அவர்களுக்கு, மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் மகத்தான மனிதர், கல்லும் உடையாமல் சிலையும் சிதறாமல் மக்களை செதுக்கிய மனிதநேய சிற்பி, ஊருக்கு வெளிச்சம் தர உருகும் மெழுகுவர்த்தி, மக்கள் மனங்களில் என்றும் அவர் சக்கரவர்த்தி. இலவச புற்றுநோய் மருத்துவமனை அமைய கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் கருணைமிகு மருத்துவர், எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர், எல்லோருக்கும் உதவி செய்வதில் நல்லவர். தங்களை பெருமைப்படுத்துவதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் சார். அதாவதுங்க, டாக்டர் ஒரு சிலர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தா தான் நோய் தீரு. ஆனால் இங்கே டாக்டரை பார்த்தாலே நோய் தீர்ந்து போயிரு. அவர் எனக்கு சுகரை பற்றி சொன்னார். கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சுகர் ஆவரேஜ் எப்போ 11, 12 இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அதை பற்றி ஒரு அச்சம் இருக்குது. இத்தனைக்கு வாக்கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் தான் ஒரு ட்வின் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஆப்பில் சேர வச்சு எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ ஆவரேஜ் சுகர் எனக்கு 7க்கு மேலே போகிறதில்ல. இப்போ கூட நான் இந்த ஸ்டிக்கை கையில் மாட்டியிருக்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 14 நாளைக்கு ஸ்டிக்கை மாட்டிடுவாங்க. மாட்டி என்ன சாப்பிட்டா என்ன ஏறுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். இப்போ மதியானம் சாப்பிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் சுகரை செக் பண்ணல. இப்போ உங்கள் முன்னாலேயே செக் பண்ணி காமிக்கிறேன். 129 சாப்பிட்டதுக்கப்புறம். இது கண்டிப்பாக டாக்டர்னால தான் எனக்கு வந்தது. அதுவும் இல்லாமல் சுகர் குறைஞ்சோன்னே ஒரு 25 வயசு குறைஞ்ச மாதிரி நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன் சார். முருகன் என்றால் அழகு. அந்த பழனிமலைக்கு அழகு சேர்த்துன்னா நம்ம சுப்பண்ணா தான். பழனிமலைக்கு போய் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. இன்னொரு 2-3 வருஷத்தில் திருப்பதியும் மிஞ்சிரு பழனிமலை. சுப்பண்ணாக்கு தலைக்கணம் இல்லாத தலைமையின் இலக்கணம், முகத்தில் வாடாத புன்னகை, அகத்தில் வற்றாத உற்சாகம், நிறைகுடமாய் நிமிர்ந்து நிற்பவர், குறைவில்லாத குணசீலர், ஏற்றுமதியாளர்களின் இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கும் போற்றுதலுக்குரிய திருப்பூரின் பொக்கிசமே, முருகனின் 3ஆம் படை வீடாம்
பழனி மலையில் அனைத்து வசதிகளையும் அமைத்து கொடுத்து பக்தர்களை பரவசப்படுத்திய பாசமிகு அண்ணனே, விதையை விருட்சமாக்கும் வித்தையை தெரிந்தவர், முயற்சி என்னும் கடலில் நீராடி வெற்றி முட்டெடுத்த நீங்கள் ஒரு போராளி, புகழின் உச்சியில் இருந்தும் கூட அமைதி பள்ளத்தாக்கில் அடைக்கலம் புகுந்த அற்புதமே, அகமகிழ்ந்து முகம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்துவதில் உவகை கொள்வோம். நன்றிங்க சார். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலக மும்மூர்த்திகள் காக்கிறாங்க, திருப்பூரை காக்கிறது இந்த மும்மூர்த்திகள் தான். இவர்களை பாராட்ட எங்களை டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தனசேகர் அவர்களையும் இணைந்து கொள்ள சொல்கிறோம். கூட அப்படியே ஸ்மார்ட் சிட்டி நண்பர்களும் மேடைக்கு வரோம். வருடமாக திருப்பூருக்கு தொழில்துறையை சார்ந்த அத்தனை செய்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் எங்களது கிளப் உறுப்பினர் முத்துக்குமார் அவர்களை, சக்திவேல் அண்ணா அவர்கள் கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் பிதா மற்றும் இந்த திருப்பூருக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கும் நமது சக்திவேல் அண்ணன் அவர்களை மற்றும் டாக்டர் முருகானந்தா அவர்களே மற்றும் KM சுபா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தாய் அவர்களே மற்ற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் 25 அண்ணன் சொல்லும்போது சொன்னார், 25 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கிறோம், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு திருப்பூரில் ஒரு பத்திரிகை நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாருன்னு. அது அவர் சொல்வது போல் அந்த வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு நம்ம எல்லோரும் மனதையும்
25 ஆண்டு காலத்தில் எல்லோர் மனத்தையும் ஒரு அன்பையும் பெற்றிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஏன்னா அவர் சொல்ல எல்லோரும் பாராட்டுறது போல் அவர் எந்த நேரம் கூப்பிட்டாலும் உடனே அதை அட்டன் பண்ணுவார், அதுக்கு தகுந்த பதிலும் சொல்லுவார். ஏன்னா எனக்கு அறிமுகம் ஃபஸ்ட்டு கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் நம்மக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏதாவது உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கணும் அப்படின்னாரு. அப்படிங்களா, சரி நான் எந்த டைம் தான் சொல்கிறேனுங்க அப்படின்னு. ஆனால் அவர் என்னை விடாமல் காலையில் கரெக்டாக 7 மணிக்கு கூப்பிடுவார். அண்ணா வரட்டுங்களா, ஒரு 5 நிமிஷம் தானே, வந்தால் பேட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்குவார். நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு 5ஆவது தடவை அவருக்கு டைமே கொடுக்காம அதுக்கு பின்னால் ஒரு நாள் டைம் கொடுத்தேன். கரெக்டாக 7 மணிக்கு டான் பண்ணிட்டார். கம்பெனியில் இருந்தோம். அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். நம்ம வீட்டில் இருந்தாங்க, வேறு ஒருத்தர் கம்பெனியில் ஆள் வரல. அப்போ ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். வந்தோடனே நீங்கள் எப்போ இந்த தொழிலுக்கு வந்தீங்க, எப்போ இந்த தொழில் ஆரம்பித்தீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, எந்த காலேஜில் நீங்கள் படித்தீங்க அப்படிலாம் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் படிக்கவே இல்லை, எந்த காலேஜுக்கும் போகல, எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகலையே அப்படின்னு. என்னண்ணா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், நான் 1968 ஒரு சின்ன லேபராக இங்கே திருப்பூருக்கு பஞ்சமலைக்கு வந்தவங்க. அதனால் நான் எந்த ஸ்கூலும் போகல, எந்த காலேஜ் செட்டும் கிடையாது, எனக்கு காலேஜே போகவில்லை அப்படின்னு. அப்புறம் அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி வந்தீங்க, நீங்கள் எந்த ஊர், உங்கள் சொந்த ஊர் எல்லாம் கேட்டு விசாரித்து ஒரு 10 நிமிஷம் பேட்டி எடுத்தார். பேட்டி எடுத்துகிட்டு, நான் பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா முன்னேறி வந்துருக்கிறீங்க அதுன்னு சொல்லி கேட்டு, அப்போ தான் அறிமுகம், அவர் ஃபஸ்ட்டு அறிமுகமே அதுதான். அந்த அறிமுகத்தோட மறுபடியும் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு நிகழ்ச்சியை, ஏதோ ஒரு பேட்டிக்கு கண்டிப்பாக கூப்பிடுவார். நானும் வந்தேன். அதுலேருந்து பழக்க 10 வருஷமாக நல்ல முன்னேற்றம். அதே போல் எல்லோருக்குமே இந்த நம்ம தொழிலுக்கு, முக்கியமாக நம்ம தொழில் ஜவுளி தொழிலுக்கு, டையிங்கு, மற்ற எல்லாத்துக்குமே அவர் ஃபுல்லாக ஒரு சொன்னால் ஒரு அறிமுகம். ஒரு ஆளை என்னென்னா தெரியாமல் இருக்கும், என்னையே யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அதை வெளியே கொண்டு வர்றது அவர் ஈஸியாக கொண்டு வந்துடுறாரு. நம்மளை பேட்டி எடுக்கிறாரு, அந்த பேட்டியை அப்படியே ஜோனில் போட்டு விட்டால் எல்லாத்துக்கும் அறிமுகம் ஆகிக்குது. அவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவங்கிறதெல்லாம் அவர் எல்லாம் அருமையாக இந்த பண்டிகை, இந்த வெள்ளி விழா கொண்டாடும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த வெள்ளி விழாவோட 50 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் அவர் தொழில் நல்லபடி நடக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நுகர்வோர் எக்ஸ்பிரஸினுடைய வெள்ளி விழாவா 3 மன்னர்களை சேர சோழ பாண்டியரை போல அழைத்து அவர்களுடைய பட்டாபிஷேகமா, அல்லது இந்த தேசத்தினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள், முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள் ஆக அந்த விழாவை கொண்டாடுகிறார்களா? பல விழாக்களை ஒரே மேடையிலே நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் என்று நிகழ்ச்சி காட்டியிருக்கிறது. நுகர்வோர் எக்ஸ்பிரஸை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த பின்னலாடைத்துறைக்கு முதல் பத்திரிகையை துவக்கியவர் கேஎஸ் என்கின்ற பத்திரிகையை சுப்பிரமணியமும் சண்முகமும் துவக்கினார்கள். கேஎஸ் பத்திரிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னால், 45-50 ஆண்டுகளுக்கு முன்னால் டிட்டான் என்ற பத்திரிகையை ரங்கசாமி அவர்கள் நடத்தினார்கள். டிட்டானுக்கு பின்னால் நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை. இதற்கிடையிலே டி சங்கமும் சைமா சங்கமும் தங்களுடைய பத்திரிகையை நடத்தியது தொழில் வளர்ச்சிக்காக. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் 60 ஆண்டுகளாக மாறி மாறி நடத்தினாலும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அதில் தனி சிறப்பை பெற்றிருக்கிறது. மிக சிறந்த ஒரு விருதினை வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெயராலே அவர் வெள்ளி விழா மட்டுமல்ல, பொன் விழா, வைர விழா என்று 100ஆண்டு விழாவையும் கொண்டாட வேண்டும் என்று நிட்மா சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்க எங்களது ஆசிரியர் திரு எம் முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். மிக அற்புதமான இந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களுக்காக தொழில்துறையினரை, சேவையாளர்களை நீங்கள் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் அண்ணா என்று சொன்னவுடன் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருந்து உங்கள் அனைவருக்கும் அந்த விருதை வழங்கி பாருங்கள். கிட்டத்தட்ட 4 மணிக்கு 4:15 தொடங்கிய இந்த விழா கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக உங்களுக்காக நின்று
உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். நம்முடைய அருமை அண்ணன்மார்கள், தொழில்துறை சார்ந்த தலைவர்கள். அண்ணா, உங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தையும் தொற்று இந்த தொழில்துறையினருக்காக, இவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள். நிச்சயம் நீங்கள் மென்மேலும் வளருவீர்கள். அதற்கு இந்த 25 ஆண்டு மட்டுமல்ல, 50 ஆண்டு, 75 ஆண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்காக நானும் என்னுடைய குடும்பத்தினரும் பயணிப்போம். நிச்சயம் பெரிய ஒரு எழுச்சியான வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். வந்திருந்து வாழ்த்திய, விருதுகள் வாங்கிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன், நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.